அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிளாஸில் இன்றைக்கி எப்படி சட்டையை கட் பண்ணுறது, எளிமையான முறையில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பேசிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆரி கிளாஸும் சரி, தையல் கிளாஸும் சரி தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட்டை என்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சட்டையை மொத்தம் 4 நம்ம மடிச்சிருக்கோம். அதில் மடிப்பு டபுள் மடிப்பு அந்த பக்கமாக இருக்கிற மாதிரி, நம்ம இந்த பக்கம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பக்கமாக டபுள் மடிப்பு இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். மடித்து அந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுடைய ஜாக்கெட்டோடைய ப்ளவுஸில் அக்கூலுக்கு கீழே உடம்பு சுற்றளவு இருக்கும்ல, அந்த சைடு நம்ம அளவை நம்ம வச்சுக்கணும். அளவு டேப்பை எடுத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா ஜாக்கெட்டு போட்டதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம நல்லா இழுக்க போய் தான் அந்த உடைய நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே இருக்கும் அப்படின்ற பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நார்மலாக பார்க்க 20 மாதிரி இருக்கும். நம்ம நல்லா இழுத்து பிடிச்சதுனால அது 21 இன்ச்சு காட்டுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும். இந்த சைடு 2 இன்ச்சு தையலுக்கும் அந்த சைடு 2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மொத்தம் 25 அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம மார்க்கும் பண்ணி வச்சுக்கிட்டோம். 25 அளவு எடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற துணியை நம்ம கைக்கு போட்டு பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு கை ஃபுல்லும் இருக்கும், ஆஃப் இருக்கும், ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். ஸோ நம்ம எந்த சட்டைக்கு நம்ம அளவெடுக்கிறோமோ அந்த சட்டைக்கு போட்டு பார்க்கணும். ஷோல்டர் சைடு ஒத்த துணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல ஷோல்டர் சைடும் டபுள் துணி அந்த பக்கமாக தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அந்த கீழே இருக்கிற இறக்கம் அந்த சைடு நம்ம வச்சுக்கணும். வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ அந்த துணி நமக்கு பத்தும் அப்படின்றது இதிலேருந்தே தெரிஞ்சுக்கும். இப்போ கைக்கு எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான அளவு வச்சுக்கிட்டு அதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேல் நோக்கி நம்ம மார்க் போடணும். அப்புறம் நடு மத்தியில் அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேல் நோக்கி நம்ம மார்க் போடணும். ஸோ ஷோல்டர் பக்கமும் அப்படி தான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேல் நோக்கி மார்க் போடணும். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம மார்க் போட்டதை அதை அப்படியே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் அழகான ஒரு வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய கையுடைய அளவு. ஸோ இது அப்படியே நம்ம டபுள் கையும் நம்ம 4ஆக மடித்ததுனால டபுள் கையும் அதில் இருக்கும். நம்ம இதை அப்படி கட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்கும். இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு சுற்றளவையும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா நடுமத்தியில் இருக்கிற துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ட்ரா துணி இல்லைன்னாலும் ஓகே தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்பு சுற்றளவில் அதை கட் பண்ணால் பேலன்ஸில் இருக்கிற துணியை நம்ம பட்டிக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையையும் அதுக்கப்புறம் உடம்பு சுற்றளவையும் வச்சு தான் நம்ம ஒரு சட்டைக்கு துணி பத்துமா பத்தாதா அப்படின்றத நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதே போல் அடுத்தடுத்த கட்டிங்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.